அப்பா என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர் கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்களேன். வீல் சேர்ல இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. பரஞ்சோதி கிட்ட நான் இன்னைக்கே பேசியே ஆகணும். இல்லையா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பேசலாம். இங்க பரஞ்சோதின்னு யாரு இருக்கா? பரஞ்சோதியா? எது கேக்குறீங்க? பேஷண்ட் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு நீங்க அபிராமி வீட்டுக்காரரை பாக்கணும்னு சொல்றீங்கப்பா? நீ இன்னைக்கு ஒரு நாள் துளசிய கூப்பிட்டு போக வேண்டாம். நாளையில இருந்து நீ அவளை போய் கூட்டிட்டு வரலாம். இன்னைக்கு அவளே தனியா வரட்டும். தேவைப்படுற நேரத்துக்கு நம்ம துளசிக்கு பக்கபலமா இருந்தா போதும் சின்ன தம்பி. எல்லா இடத்துக்கும் அவ பின்னாடியே போயிட்டு இருந்தா அதுவே அவளுக்கு தடையா அமைஞ்சிரும். பெரியப்பாக்கு என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல அபிராமி, அவரு வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டாராம். என்ன பாக்கணும்னு சொல்லிட்டே இருக்காராம். நான் போய் அவரை பாத்துட்டு வந்துடுறேன். அபிராமி அம்மா வரம் வாங்கி பெத்த புள்ள சின்ன தம்பி. அவனை நான் தூக்கிட்டு வந்த பிறகுதான் சிவகாமி அம்மா பெத்த புள்ள உசுரோட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த புள்ள அபிராமி நாச்சியார் புள்ளையா வடநாட்டுல வளருதுன்னு தெரிஞ்சும் பெரியவர் ஏன் உண்மையை சொல்லாம இருக்காருன்னு தெரியாம இவ்வளவு நாள் நான் இருந்தேன். அவரே சொல்லாதப்போ நான் எப்படி சொல்ல முடியும் தான் இந்த ஊர் பக்கம் நான் வராமலே இருந்தேன். சின்ன தம்பி ராஜா மாதிரி வாழ வேண்டிய வீட்டுல இப்படி எடுபுடி வேலை செஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. என்ன மாமா பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. முத்து அபிராமிக்கு பிறந்த பிள்ளை இல்லப்பா.